எஸ்ஜே சூர்யா சார் மேலே பயங்கர க்ரஷ்ஷாமே. நான் வந்து 8th படிக்கும்போது ஸோ அவரை பார்க்கும்போது பயங்கர ஒரு எப்படி எல்லாருக்கும் வந்து ஒரு ரஜினி தெரிவாங்க அந்த மாதிரி எனக்கு அவர் தெரிஞ்சார். டேரக்டாக எனக்கு டைரக்ஷன் மேலே வரல. இப்போ இவர் எஸ்ஜே சூர்யா சார் டேரக்டராக இருக்கார். அப்போ டேரக்டர்னா என்ன, அப்படி அந்த ஜோனுக்குள்ளே போய் தான் நான் அதுக்குள்ளே வந்து. இப்போ மயிலா வந்து எப்படி இருக்கும், கமர்ஷியலாக இருக்குமா? எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. கண்டிப்பாக அதில் செக்ஷுவல் ஓரியன்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதில் மயிலாவிலேயே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நம்மளை பர்சனலாக பாதித்த விஷயங்கள் தான் வருது. உங்களுக்கு ஆசை இருக்கா கூடிய சீக்கிரம் வந்து அவரை பார்க்கணும், இல்லை அவரை வச்சு உங்கள் படத்தில் ஏதோ ஒரு குட்டியாக ஒரு டைரக்ஷன் பண்ணிடணும் அந்த மாதிரி? இருக்கு. நம்ம ஒரு விமனாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவே நம்மளோட அந்த ஒரு பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் இதை பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக கேட்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு? அவங்க எல்லாமே நடக்கும், நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்மளுக்கு பின்னாடி பேசுவாங்க, இல்லை நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். நம்மள ரெண்டமாக வந்து அழகாக தமிழ் சினிமாவில் வளர்ந்து வந்திருக்கீங்க. ஸோ அதை பார்க்குறப்ப வந்து எப்படி இருக்கு, எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஃபேமிலியில், ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம்? ரிலேட்டிவ்ஸ் நிறையா சொல்லுவாங்கல்ல, ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் பேசுவாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries. Daily Logie Wellness Sugar. வெள்ள சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. கொட்டுக்காளி ரிலீஸ் ஆனப்போ வந்து இங்கே முன்னாடி இந்த மாதிரி வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இதில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சுல, அப்போ பயங்கரமான ஒரு ரிசப்ஷன். இப்போ உங்கள் படத்துக்கு வர ரிசப்ஷன் அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் தமிழில் ரிலீஸ் ஆகுறப்போ ஒரு மாதிரி மிக்சடாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிச்சது, ஒரு சில பேர் இது பிடிக்கல, அந்த மாதிரி நிறைய மிக்சடாக இருந்துச்சு. சரினா ஒரு ஆர்ட் ஃபார்மாக ஒரு படம் இருக்குல்ல, அப்படி வர படங்கள் வந்து மேபி தமிழ் பீப்புள் வந்து கமர்ஷியலாக பார்த்து பழகினதுனால அவங்க அப்படி கேட்குறாங்களோ அப்படின்றது. அது பழகின, இப்போ நீங்களே சொல்லுவீங்க, அது பழகின மாதிரி இதுவும் ஒரு கட்டத்தில் பழகிடுன்றீங்க. பழகும். அதுக்கான ஸ்பேஸ் ஆனால் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒன்று இப்படி ஆயிடுச்சு, ஒன்று அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணாமல் இருக்கிறத விட அந்த ஸ்பேஸ் ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து நீங்கள் கொரோனா டைமுக்கு அப்புறம் ஓடிடின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ ஓடிடிக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ பேர் இப்போ மலையாள ஃபிலிம்ஸ் அந்த ரிதம்க்கு மாறி இருக்காங்க. இப்போ தமிழ் படமே வந்துட்டு நிறைய அந்த ரிதத்தில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதான் கொஞ்சம் டைம் ஆகும்ல, இந்த மாதிரியான ஒரு விதத்துல யாருமே பார்த்தது கிடையாது, கொஞ்சம் டைம் ஆகும். பட் இந்த மாதிரியான படங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். அது ஒரு கல்ட்டா மாறும் இல்ல? கண்டிப்பா. இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஜெயலக்ஷ்மின்னு சொல்லிட்டு நாளைய இயக்குனர்ல என்னோட ஃப்ரெண்ட், அவங்க வந்து ஆக்காட்டின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. அரவிந்தன் சொல்லி டேப்லெட்னு ஒரு மூவி எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. இவங்க அஞ்சலி பாட்டேல், அவங்க இந்த கபாலி படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி நார்த், அவங்க வந்து தமிழில் நான் ஒரு படம் இது பண்ண சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, செல்வின்னு சொல்லிட்டு. அதில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ்க்கு காட்டணும், நம்ம அந்த மாதிரியான படங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் எடுக்கிறது தான். அதனால நிறைய வந்துகிட்டு இருக்கு. அவங்களும் ஒரு நம்பிக்கையில் தானே எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை குலைக்காமல் அதுக்கான ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய கண்டிப்பா. உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மா அப்படி படங்கள் பண்ணணுன்றது ஆசையா, இல்ல வந்து இந்த பக்கா கமர்ஷியலா டான்ஸு பாட்டு அந்த மாதிரி வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸா எடுப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணுன்றது ஒரு ஆசை? டைரக்ஷன்ல கேக்குறீங்களா? கமர்ஷியல். ஓகே. இப்போ மயிலா வந்து எப்படி இருக்கும், கமர்ஷியலா இருக்குமா? எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. கமர்ஷியல் ஆர்ட் அப்படிலாம் நீங்க பாக்காதீங்க. கமர்ஷியல் மயிலா வந்து நீங்க 2 hours நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி. நீங்க பார்த்துட்டு தான் நீங்க தான் சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. ஏன்னா வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறது எஸ்ஜே சூர்யா சார் பார்த்து அப்படின்னு சொல்லிருப்பீங்க. ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே இந்த மாதிரி கமர்ஷியலா தான் இருக்கும். அதான் தெரிஞ்சுக்கணும் ஒரு கியூரியாசிட்டி, உங்களுக்கு எந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்றது. எனக்கு வந்து கண்டிப்பா அதுல செக்ஷுவல் ஓரியன்டான ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதுல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதுல இருக்கிற ஃபியர், இல்ல அதுல இருக்கிற ஆசைகள், இல்ல அதுல இருக்கிற பயங்கள், இல்ல ட்ராமாஸ், இந்த மாதிரி அது ரிலேட்டடான பேசிக்கான விஷயம் கண்டிப்பா இருக்கும் என்னோட படத்துல. அதை நான் சொல்லிக்கிறேன். பட் அது எடுக்கிற விதம் வந்து எனக்கு கொஞ்சம் கமர்ஷியலா தான் பண்ணணும். ஏன்னா நான் யாருக்காக எடுக்கிறேன், அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான். சரி, உங்கள் கதைகள் மூலயமா வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இல்லை இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகணும் யாரெல்லாம் சொல்வீங்க? அதில் யாரெல்லாம் இருக்கா? எல்லாருக்குமே ரீச் ஆகணும். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்,
பட் இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற கதை வந்து கதை சொல்லக்கூடாது, பட் அது வந்து ஒரு மாதிரி மிட் ஏஜ்க்கான, பட் அதை யங்ஸ்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணும் அப்படின்னு அந்த பர்ஸ்பெக்டிவ்லேயே வந்து போயிட்டுருக்கு. ஓகே. ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த விமன் ஓரியன்டா இல்லை வந்து நம்ம லைஃப்ல பாதிச்ச ஒரு சில விஷயங்களை படமாக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஒரு கருத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ் சினிமாக்கு, அப்படி ஏதாச்சும் இருக்கா? கருத்து அப்படி இல்லை. நான் இப்போ மயிலாலேயே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த எழுதும்போது படமாக்குற மாதிரி அந்த அந்த ஜோனில் எழுதும்போது நம்மளை பர்சனலாக பாதித்த விஷயங்கள் தான் வருது ரைட்டிங்கில். ஓகே. நம்ம எழுதுறப்பவே அப்படி தான் ஒன்று வருது. ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து ஃபீமேலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வருமோ, நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற பெண்கள் என்னென்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க, எது நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுதோ அதுதான் வருது. ஸோ அது கண்டிப்பாக பேசிக்காக இருக்கும். பட் அவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரி என் படம் இருக்காது. ஓகே. அவங்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அவங்க மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க மட்டுமே பார்க்கறதுக்காக நான் படம் எடுக்கல. ஸோ அவங்க பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியணும். யார் அதை கிரியேட் பண்ணுறாங்க, தெரியணும், அவங்களுக்கும் தெரியணும். ஸோ கிரியேட் பண்ண போகிறவங்களுக்கும் தெரியணும், எல்லாத்துக்குமே தெரியணும்ல. ஸோ அதுதான். சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டராக வந்து போயிட்டு செட்டு கூட போயிருப்பீங்களே, போகிறப்ப வந்து உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருக்கலாம், இல்லை அங்கே லைட் மேனாக இருக்கலாம், சின்ன சின்ன உங்களுக்கு டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம். உங்ககிட்ட வந்து இல்லை மேம் இது இப்படி பண்ணியிருக்கணும் மேம், இது அப்படி பண்ணணும், இல்லை இது இப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நடந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து மயிலா பொறுத்தளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தாங்க. அப்படிலாம் என் கூட வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க, அது ரொம்ப கன்வின்சிங் ஆச்சுன்னா நானுமே அதை அக்செப்ட் பண்ணேன். கண்டிப்பாக. ஏன்னா என் கூட ஒர்க் பண்ண ரகுன்னு சொல்லிட்டு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கு 22 இயர்ஸ் தான் ஆச்சு. பட் அவன் பேசுறது, அவன் படிக்கிறது, அவன் விவாதிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். நான் அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் கற்றுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நானும் அப்படி குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி என்னோட ஜோனில் போகக்கூடாது இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லாத்தோடைய விஷயமும் நானும் கேட்பேன். அது வந்து ஆப்டாக இருந்துச்சுன்னா நானும் அதை எடுத்துப்பேன். அது இல்லைங்கிற பட்சத்தில் நான் சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஆட்கள் தான் மயிலா படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால எல்லாமே ஸ்மூத்தாக தான் வந்து முடிஞ்சுது. சரி, நீங்கள் இன்ஸ்பிரேஷனை தாண்டி வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கேள்விப்பட்டோம், எஸ்ஜே சூர்யா சார் மேலே பயங்கர க்ரஷ் ஆமே. நான் வந்து 8th படிக்கும்போது, 8th படிக்க நியூ படம் எப்போ ரிலீஸ் அந்த டைமில் நான் பினோஃபார்ம் போட்டிருந்தேன். அது மட்டும் ஞாபகம், ஏன்னா 8th வரைக்கும் தான் பினோஃபார்ம். ஸோ ஆமாம், நியூ படம் வந்தப்போ அவரோட போஸ்டர் ஒன்று எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடியே ஒட்டியிருந்தாங்க. ஸோ அவரை பார்க்கும்போது பயங்கர ஒரு எப்படி எல்லாருக்கும் வந்து ஒரு ரஜினி தெரிவாங்க, அது மாதிரி எனக்கு அவர் தெரிஞ்சார். பொதுவாக எனக்கு ஒரு பொண்ணுங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்காது. ஏங்க தெரியல, அப்பெல்லாம் மேடி ஆமா சாக்லேட் பாய் பிடிக்காத சென்ஸ். அவங்க அளவுக்கு நான் ரொம்ப ரசிச்சு பார்க்கறது, கதாபாத்திரமா படம் பார்க்கும்போது ரசிக்கிறதோட சரி, அதை தாண்டி மற்ற பெண்களெல்லாம் மேடின்னு சொல்றாங்க இல்லையா, கிரேசியா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்தது எனக்கு எஸ்ஜே சூர்யா மேலே தான் எனக்கு வந்தது. தனுஷ் சார் ஆப்வியஸ்லி எனக்கு அப்பா வந்து பாய்கட் பண்ணி விட்டார்ல, அப்போ கொஞ்சம் தனுஷ் மாதிரி நானும் அதே மாதிரி ஒல்லியா அந்த கலர்லேயே இருக்கிறதுனால எல்லாரும் சொல்லுவாங்க தனுஷ் மாதிரி இருக்கேன். அவங்க என்ன பையன் மாதிரி பார்த்து அப்படி சொல்லுவாங்க. பட் எனக்கு தனுஷ் சார் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ்ஜே சூர்யா சார் வந்து நான் பிடிக்கும்னு சொன்னால் ஸ்கூலில் போயிட்டு நிறைய பேர் வந்து என்னை சத்தம் போடுவாங்க. அப்போல்லாம் தெரில, அவங்களுக்கு வந்து நான் எப்படி அவங்களுக்கு பிடிச்ச கதாநாயகனை பார்க்குறேன்னா அது மாதிரி என்னுடைய நாயகனை அவங்க அப்படி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து அவர் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே நான் போய் நடிச்சு காட்டுவேன். அவர் வந்து அந்த ஐயே இந்த பூனை தெரியுமா, ஐயே இந்த பூனை அதெல்லாமே நான் வந்து அந்த மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்கூல்ல படிக்கிறத விட இவர் பேச மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு அவரை மாதிரியே பேசி காட்டுவேன். அவர் எப்படி பேசியிருக்காரு பாரு, அந்த மாதிரிலாம் பேசி காமிச்சிட்டு இருப்பேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ரொம்ப அவருடைய அந்த எமோஷன்ஸ், அவர் பேசுகிற விஷயங்கள், அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணி, அவர் எப்படி ஆடுறாரு, அந்த ஒரு இருந்துகிட்டே இருக்கும். தெரில, எனக்கு அந்த ஒரு ஈர்ப்பு எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. அந்த ஏஜில் எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர்னு தெரியும். அப்புறம் தான் வந்து இவர் குஷி படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோடைய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் அப்போ டைரக்டர்னா என்ன அப்படின்னு மேபி அதுக்கு வந்து இவர் மேலே இருந்த எனக்கு ஒரு க்ரஷ் கூட காரணமாக இருந்திருக்கலாம். அந்த க்ரஷ் தான் உங்களுக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசையும். ஆமாம், டேரக்டாக எனக்கு டைரக்ஷன் மேலே வரல. இப்போ இவர் எஸ்ஜே சூர்யா சார் டேரக்டராக இருக்கார், அப்போ டேரக்டர்னா என்ன, அப்படி அந்த ஜோனுக்குள்ளே போய் தான் நான் அதுக்குள்ளே வந்தேன். அதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலி அப்போ அவரோட ஆக்டிங்லாம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்.
அவர் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுற சம்வாட் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த அவங்க பண்ணுற கிரிட்டிசைஸ் வந்து பிரேக் பண்ணி இல்லை, அவர் வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படிங்கிறத வந்து நான் அவர் மாதிரியே நடிச்சுலாம் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ரொம்ப கம்மியான பேர், அதாவது எஸ்ஜே சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் நாங்கள் அப்படியே மிங்கிள் ஆகிடுவோம். சொல்லுவாங்களா இந்த கொள்கை பேசுறவங்கள டக்குன்னு பார்த்தா கனெக்ட் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. என் ஃப்ரெண்டோட அக்கா வந்து எஸ்ஜே சூர்யா ஃபேனாக இருப்பாங்க, நான் ஃபேனாக இருப்பேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் பார்க்கும்போது எஸ்ஜே சூர்யா ஃபேனுங்கிற மாதிரி அதுக்காகவே ஜெல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அது மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி தான் இருக்கும். திடீர்னு சார் வந்து ஒரு படத்தில் பயங்கரமாக எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சோன்னு எனக்கு லைட்டாக பொசசிவ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா எல்லாரும் ஃபேனுன்றாங்களே, நம்ம மட்டும் தானே ஃபேன் அப்படின்னு. லைட்டாக அந்த பொசசிவ்லாம் வர ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் அவரை மீட் பண்ணதெல்லாம் கிடையாது. அதான் எனக்கு அந்த ஏஜில் ஒரு க்ரஷ் ஆகி அதில் டைரக்ஷன் எனக்கு ஆசைப்பட்டேன். இப்போ நான் வேற ஒரு ஜோனில் அதுக்கான ஒரு ரூட்டில் வந்து போயிட்டுருக்கேன். அவருக்கான ரெஸ்பெக்ட் இன்னும் பார்த்தது கிடையாது. க்ரஷ் வந்து அப்படியே எனக்கு ரெஸ்பெக்டாக கன்வெர்ட் ஆகி இப்போ எனக்கு அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்டோட நான் பார்க்குறேன் அவரையே. ஓகே, உங்களுக்கு ஆசை இருக்கா கூடிய சீக்கிரம் வந்து அவரை பார்க்கணும், இல்லை அவரை வச்சு உங்கள் படத்தில் ஏதோ ஒரு குட்டியாக ஒரு டைரக்ஷன் பண்ணிடணும் அந்த மாதிரி? இருக்கு. அதுதான் எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்புல அமையணும். மயிலா படம் கூட அவரை பார்க்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கண்டிப்பா அவர்னால தான் நான் அதை ஆசைப்பட்டேன். அவரையே பார்க்க வைக்காம இருக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கு. அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணிடுவேன். எஸ், சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு விமன் டைரக்டராக இருக்கிறப்போ நீங்கள் நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் கதை சொல்வீங்க. அப்படிலாம் இருக்கிறப்போ நம்ம ஒரு விமனாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவே நம்மளோட அந்த ஒரு பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் இதை பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக கேட்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு? நீங்கள் இப்படி பண்ணிடுவீங்களா அப்படின்னு டவுட்ஃபுல்லாலாம் அந்த மாதிரி டைரெக்டாலாம் எனக்கு கேட்டது கிடையாது. பட் ஏதாவது அவங்க திருப்பியும் கூப்பிடல அந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை அப்படி நினச்சிருப்பாங்களா அப்படின்னு வேணால் நான் நினைப்பேன். ஒருவேளை நம்ம பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க பண்ணிடுவாங்களோன்னு ஒரு டவுட் வந்திருக்குமோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ ஆப்வியஸ்லி அவங்க யோசிக்கும்போது இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அப்புறம் ஃபேமிலி இருக்குது, எல்லாமே அது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா எல்லாமே அப்படி தான் யோசிப்பாங்க. என்கிட்ட டைரெக்டாக அந்த மாதிரி எதுவுமே நடந்துட்டது கிடையாது. எனக்கு வந்ததெல்லாம் என்னென்னா கமர்ஷியலாக வேணும், ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட், அப்புறம் லவ் சாங்ஸ் அப்படி இல்லை அந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல நான் கதை சொல்லும்போது அவங்க விமனாக இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மயிலா கதை வந்து. ஸோ அவங்கக்கிட்ட நான் கதை சொல்லும்போது அவங்க கேட்ட விதம், அடுத்தடுத்த மீட்டிங்கில் அவங்க வந்து ஆர்வம், அது வந்து இப்போவுமே அவங்க நோவெல்லாம் சொல்லலை. அது ரொம்ப டைம் ஆனதுனால நான் இண்டிபெண்ட்டாக எடுத்துட்டேன். பட் அவங்களுக்குமே நான் ரொம்ப இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ அதெல்லாமே எனக்கு பயங்கர ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. இன்னும் நான் ஒரு பெரிய கமர்ஷியல் ஜோனில் போயிட்டு நான் அதுக்கு ப்ரொடக்ஷன் தேடும் போது மேபி நான் அது டைரெக்டாக டீல் பண்ணுவேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி டீல் பண்ணாலும் அதை மீறி வர்றது தானே. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயமே நடக்காமல் ஒரு விஷயம் நடக்கணும்னா அப்படிதான், இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எல்லாம் தான் நடக்கும், எதுவுமே நடக்காமலாம் இருக்காது. அதுதான் யதார்த்தம். எல்லாமே நடக்கும், நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்மளுக்கு பின்னாடி பேசுவாங்க, இல்லை நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். அதெல்லாம் தாண்டி போகணும். அதுதான் அதுக்காக நம்ம ட்ரீமை விட்டுட்டு போகக்கூடாது. அதுதான் என்னோட இது. அதெல்லாம் அழுகலாம், பதட்டப்படலாம், கோவப்படலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் எல்லாமே பண்ணிட்டு படம் பண்ணணும். கண்டிப்பா எது பண்ணாலும் அதை விட்டுறக்கூடாது. சரி, இப்போ நீங்கள் ஊர்லேருந்து வந்தப்போ, கோயம்புத்தூர்லேருந்து வந்தப்போ இனிஷியலாக வந்து வீட்டில் நோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டான வேலை இல்லை அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் நோ சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இப்போ கட் பண்ண ஒரு 10 years கழிச்சு நீங்கள் இப்போ வந்து ஒரு செம்மலர் அண்ணமாக வந்து அழகாக தமிழ் சினிமாவில் வளர்ந்து வந்திருக்கீங்க. ஸோ அதை பார்க்குறப்ப வந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஃபேமிலியில், ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம்? ரிலேட்டிவ்ஸ்னால் எங்கள் அம்மா சைடு அப்பா சைடு எல்லாமே வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. எங்கள் தாத்தா வந்து கரகாட்டக்காரர். ஸோ அவர் வந்து மிட்-ஏஜ்லேயே இருந்தார், அவர் 40+ வந்து இறந்தார். அப்புறம் 6 பொண்ணுங்க, அம்மா கூட பிறந்த எல்லாமே 6 பொண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வேலைக்கு போகிறது, எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. யாருமே அந்த ஃபீல்டில் திருப்பியும் பண்ணலை. 6 பொண்ணாக இருந்ததுனால அவரும் கற்றுக் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் யாருக்குமே அவரும் பண்ணலை. ஸோ சடனான ஒரு இன்சிடெண்ட் அவரோட. அப்போ நான் அதுக்குள்ளே போகும்போது அவங்க எல்லாமே எனக்கு ஏதோ எங்கள் தாத்தாவோட இது ஏதோ நான் தான் கண்டினியூ பண்ணுறேங்கிற மாதிரி அவங்க ரொம்ப எமோஷ்னலாக தான் பார்ப்பாங்க என்னோட ஒவ்வொரு சக்ஸஸையுமே. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க.
நான் வீட்டுக்கு போய் டயர்டாக இருந்தால் கூட நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவள் வேற ஒரு இதில் இருப்பா விட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் நிறையா சொல்லுவாங்கள்ல, ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் பேசுவாங்க அப்படின்னு. என்னோட இதில் வந்து கம்ப்ளீட்டாக அது ஆப்போசிட் தான். எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் பயங்கர சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஓகே. உங்க கணவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ், அவரை பத்தி சொல்லுங்க. கணவர் வந்து கணவர்னு சொல்ற என்னோட ஃப்ரெண்டு. அவரு பிஜியில் என்னோட கிளாஸ். லவ் மேரேஜா நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க அப்படின்றீங்க. ஓகே. லவ் மேரேஜ் தான் அது. எங்க அப்பா நான் வளரும் போதே சொல்லிட்டாரு, என்கிட்ட டைரக்டா சொல்ல, அவர் என்னை வச்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க, என் பொண்ணு அவளுக்கான வாழ்க்கையை டிசைட் பண்ற அளவுக்கு அவ வரும்போது அவளே டிசைட் பண்ணிப்பா, நம்ம யாரு செலக்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டைரக்டா மற்றவங்ககிட்ட சொல்லுவாரு. பிஜி படிக்கும் போது என்னோட கிளாஸ்மேட் அவர், கோயம்புத்தூர்ல படிக்கிறப்போ. ஸோ கிளாஸ்மேட்டு. ஸோ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசி லவ் கம் அரேஞ்ச் தான் நடந்தது. அவர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா அதெல்லாமே ஸ்டார்ட் ஆச்சா? இல்லை, அவர் ஆமாம் சினிமா அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் வரும்போது நான் ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணுவேன். ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணும்போது அவருமே கேமரா பண்ணுவார், கேமரா எடிட்டிங்லாம் பண்ணுவார். நான் அந்த ரியாலிட்டி ஷோவில் பண்ணும்போது கூட எனக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் அவர் தான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி க்ரியேட்டிவ்லேயே 2 பேரும் கொஞ்சம் ஒரு ப்ராசஸிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பத்துலேருந்தே. அது மாதிரி கொஞ்சம் ஆனால் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்னாலே அப்படிதானே. ஆமாம். அதாவது வெட்டிங்லாம் அவர் ஈவெண்ட் பண்ணிட்டு இருப்பார். பார்ட் டைமாகவே காலேஜ் படிக்கும்போது பண்ணிட்டு இருந்தார். மேரேஜுக்கு அப்புறமா அவர் பண்ணிட்டு இருக்கும்போது மொத்த ஃபுட்டேஜும் நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு இந்த சாங்க்கு இந்த சிரிப்பு, இந்த லிரிக்ஸ் வரும்போது இந்த இன்சிடென்ட் போடணும்னு நான் என்னோட மைண்டுக்குள்ளே நான் எல்லாத்தையும் வச்சுட்டு அது கரெக்டாக பண்ணலைன்னா எனக்கு கோவம். என்னங்க அவரோட வேலையில போய் இப்படி சண்டை போடுறீங்களே, நியாயமா? இல்லை, அந்த மாதிரி இதை இப்போ யோசிச்சா எனக்கு அது வந்து ஆக்சுவலி அது ஒரு ஸ்வீட்டான ஒரு இதுவாக தான் இருக்குது. பட் அப்போ நிஜமாலுமே எனக்கு கோவம் வரும். அதை எடுத்து இது பண்ணா இதுக்கு போய் இந்த பாட்டு போட்டிருக்கீங்க, செட்டையோட அந்த பொண்ணு சிரிக்கிறதுக்கு இந்த பாட்டுக்கு அப்படி சண்டை போடுவீங்களா? ஆமா, இந்த பீட் வரும்போது அவர் சிரிக்கிறது வரணும். சூப்பர். பொண்ணு மாப்பிள்ளை கூட அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க நீங்க கேட்ட மாதிரி. ஆமா, இது பண்ணும்போது இது வரணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து சண்டை பிடிச்சி போனா அப்பத்துலேருந்தே நான் வந்து கொஞ்சம் அதுல எல்லாம் ப்ராசஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலே மனசுக்குள்ள இருந்து. ஆமா, அது வந்து அந்த ப்ராசஸ் அப்பத்துலேருந்தே வந்து நடந்துகிட்டு இருந்தது. இப்போ வரைக்குமே அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவிட்டியில் ரொம்ப தலையிட்டாருன்னா இப்போவுமே சண்டை பிடிச்சிட்ருவேன். மற்றபடி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை வரும்போது அவர்கிட்ட இது என்னென்னு கேட்குறது அது மாதிரிலாம் நடக்கும். ரொம்பவே சப்போர்ட்டிவ் தான். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து மயிலாக்காக ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் வந்து சந்திப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries. Daily Low GI Wellness Sugar. வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை.